அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள சமையல் டிப்ஸ் பார்க்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி, அதாவது 2வது தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதை வேக வச்சு நம்ம எடுக்கும்போது அதோடைய அரிப்பு தன்மை சுத்தமாகவே இருக்காது, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் சட்னியை ஒரு தட்டில் போட்டதும் அதுலேருந்து தண்ணி வெளியில் வரக்கூடாது. அதுதான் கரெக்டான சட்னி பதம். அந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் தேங்காய் சட்னி. வத்த குழம்பு செய்யும் போது கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லம் போடணும். அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். உப்மா செய்யும் போது கொஞ்சம் புளிச்ச தயிரை சேர்த்தோம் அப்படின்னா உப்மாவோட டேஸ்ட் எக்ஸலண்டா இருக்கும். இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. முருங்கை இலைய கொத்தா எண்ணெயில பொரிச்சு அதோட வறுத்த மிளகு, ஜீரகம், பெருங்காயம், உப்பு இதை சேர்த்து மிக்சியில பொடி பண்ணி அதை சாதத்துல கொஞ்சம் சேர்த்து நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்டாகவும் ஹெல்தியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எலுமிச்சை சாதம் செய்யும் பொழுது மாங்காவை துருவி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் அற்புதமா வித்தியாசமாகவும் இருக்கும். அப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது தேங்காய் வெல்லத்தோட சேர்த்து 4 துண்டு அன்னாசி பழமும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அப்பம் டேஸ்டா இருக்கும். வேக வச்ச கொண்டக்கடலையோட வேக வச்சு உரிச்ச உருளைக்கிழங்கு, சாட் மசாலா, எலுமிச்சை சாறு, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நம்ம சுண்டல் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் எக்ஸலண்டா இருக்கும். அப்பளம் பொரிக்கும் போது அதை 4ஆ மடிச்சு வச்சுட்டு பொரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம பொரிச்சுக்கலாம். தேங்காய் பால் நீங்க ஊத்தி செய்தீங்க அப்படின்னா அடுப்புல இருந்து குழம்ப இறக்குனதுக்கு அப்புறம் தேங்காய் பாலை ஊற்றணும். தோசைக்கு மாவு அரைக்கும் போது உளுந்தோட கடலப்பருப்பையும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா தோசை பொன்னிறமா இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாம்பாருக்காக துவரம் பருப்பை வேக வைக்கும் போது அதில் கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயம், நெய் விட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.